நீங்களாம் உங்க வீட்டுக்காரு அவ்வளவு தூரம் பாசம் நீங்க சொன்னீங்கல்ல, என் வீட்டுல நடந்த சம்பவத்தை சொல்றேங்க. எனக்கு போன வாரம் பயங்கர நெஞ்சு வலி. சொல்லவே இல்ல. நைட் 2 மணி. உங்க ஆம்புலன்ஸ் உயின்னு தானே கத்தும், என் ஆம்புலன்ஸ் உயான்னு கத்திட்டு வந்துச்சு. நைட் 2 மணி ஆம்புலன்ஸ் உயான்னு வீட்டு வாசல் வந்து நின்னுச்சு. ஸ்ட்ரக்சர்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டாங்கக்கா. கருணா, உங்களுக்கு கூட தெரியாது. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? ஹார்ட்ல சின்னதா ஓட்டை இருக்குன்னு சொல்லிட்டாருடா தம்பி. ஓட்டை. ஐயோ, என் வீட்டுக்காரர் கூட அப்படி அழுதது இல்லையே. அந்த மனுஷன் சாஞ்சே விட்டாரையா. ஓட்டை இருக்குன்ட்டாரு. ஓட்டை அடைச்சாதாமா நீ பொழைக்க முடியும், பட்டிமன்றம் பேசி பொழைக்க முடியும்ட்டாரு. நான் சொன்னேன், டாக்டர் ஆபரேஷன் பண்ணிடாதீங்க டாக்டர் அப்படின்னு. ஏமா ஆபரேஷன் பண்ணாதமா நீ பொழப்ப, இதயத்துல ஓட்டை இருக்குமா அப்படின்னாரு. டாக்டர் ஆபரேஷன் பண்ணிடாதீங்க டாக்டர். அது ஓட்டை இல்லை டாக்டர், என் வீட்டுக்கார் வந்து போற வாசல்னு நான் சொன்னேங்க. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அதான் ஓட முடியாது, மத்த மேடம் மாதிரி இங்க ஓட முடியும் நினைச்சாங்களா? நிஜமாவே அவங்க சொல்ற மாதிரி தடிக்கு கீழே விழுந்து ரத்தம் வர போகுது மூக்குல இருந்து. என் வீட்டு அது ஏன் தக்கத்துக்கிட்டு ஓடுறாரு பத்தியா? நீலவேணி விவரம் தெரியாத பச்சை மண்ணா இருக்கேன். ஆனா நான்லாம் எப்படி தங்கம் தெரியுமா? நானும் எங்க வீட்டுக்காரும் ஒரு நாள் மொட்டை மாடி வெட்ட வெடி, இங்க தெரியாது எல்லாமே உங்களுக்கு க்ளோஸ் அப்ல ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருப்போம். மொட்டை மாடி வெட்ட வெளி, சில்லுன்னு காத்து வேற அடிச்சிச்சு. காத்து அடிச்சிச்சு. அன்னைக்கு ப்ரோக்ராம் வேற இல்லை, பட்டிமன்றம் வேற இல்லை. ஐயோ இந்த ஹலோ, எங்க வீட்டுக்காருங்க இந்த தாத்தா வேற நினைச்சு பயமா இருக்கு. பட்டக்குன்னு மனசு எந்திப்பார வேட்டி அவுத்து போட்டு, தாத்தா வாய கொஞ்சம் அப்படி க்ளோஸ் அப் மூடிக்கோங்க, ஏன்னா அங்க திறக்க இங்க வரைக்கும் எக்கோ அடிக்குது. பக்கத்துல உட்காந்துருந்தேன்னா சில்லுன்னு காத்து அடிச்சிச்சு. என்னது இப்ப எசப்பாட்டு பாடுறீங்களா? ஒன்னும் இல்லைங்க, பக்கத்துல உட்காந்துருனால என் பொண்ணு வேற என்ன ஒத்து பாக்குது. ஆத்தாடி என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஐயோ, பட்டிமன்றம் எவ்வளவு சவாலான ஒரு விஷயமா இருக்குது. பக்கத்துல உட்காந்துருந்தேன். இப்பதான் வேதாரண்ய ஒட்டுமொத்த போக்கஸ் என் மேலதான் இருக்குது. எல்லா என்னடி நடந்திருக்கும், ஏதோ ஒன்று நடந்திருக்கு தெரியானா அப்படி ஒன்னும் இல்லைங்க. எங்க வீட்டுக்கார பார்த்த உடனே எனக்கு ஒரு கவிதை தோணிருச்சுங்க. பட்டிமன்ற பேச்சாளர் நடுவர் கவிதை தோணிருச்சு. எங்க வீட்டுக்கார பார்த்த உடனே சொல்லிட்டேன், மாமா இந்த பௌர்ணமி நிலா வெளிச்சத்துல உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காம்பளா இருக்கு மாமான்னு. மனுஷன் ஒத்த வார்த்தை திரும்பி என்னைய பார்த்து சொன்னான். ஜோசியக்கார அப்பவே சொன்னான், கல்யாணத்துக்கு அப்புறம் சனி பார்வை எப்போதும் உங்க மேலேயே இருக்குன்னு சொன்னா. சரியா போச்சுன்னு ஒண்ணு இந்த மனுஷன் சொத்துன்னு கைத்தட்டல கொடுக்குறாரு. நானே சனினா என் நிலைமை என்னன்னு யோசி பாருங்கக்கா. பெண்கள் நாங்க அப்படி என்ன ஆனாலும் நாங்க விட்டு கொடுக்குறோமா? பெண்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? ஆண்களே. தங்கம் கொடுத்தாத்தான் அவன் ஆண்மகனா? இப்ப எல்லா பெண்களும் கைத்தல கொடுப்பாங்க. தங்கம் கொடுத்தான் அவன் ஆண்மகன் இல்ல, கடைசி வரைக்கும் எங்களை தங்கம் மாதிரி பாத்துக்கிட்டா அவன் தான் சரியான ஆண்மகன். ஒரு குழந்தை கொடுத்தாத்தான் அவன் ஆண்மகனா? இல்லங்க, கடைசி வரைக்கும் எங்களை குழந்தை மாதிரி பாத்துக்கிட்டா அவன் தான் சரியான ஆண்மகன். பெண்கள் நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் தெரியுமா? என்ன எதிர்பார்க்கிறோம்? அடுப்பு பக்கம் அப்பப்போ வந்து இடுப்பு திடணும், சரிங்க. துவைக்கிறப்போ பக்கமா வந்து கட்டி பிடிச்சிடணும், சரிங்க. இவந்தாங்க பெண்கள் நாங்க எதிர்பார்க்கிறோம். எங்க சித்ராக்கா அந்த அணியை ஸ்ட்ராங்கா பேசிட்டு போயிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் மறுப்பு தெரிவித்து பாசத்திற்குரிய ராமச்சந்திரன் சார் வராங்க. ஒரு பெரிய ஜோரான ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம். இன்னைக்கும் எங்கள் பரிதாபத்துக்குரிய ஆண்களின் நிலைமை ஜீரோவே என்று பேசுவதற்காக ஆண்கள் எல்லாம் மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தறல். ஆம்பளைக்கு ஆம்பளை வஞ்சகமா நாம கொஞ்சம் நல்லா வைக்கணும். ஆம்பளையா? நீங்க சொல்லவே இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சானே? கல்யாணம் ஆனதுனாலதான் அவர் இவ்வளவு சோகமா இருக்கிறார். ஆகல, அதான் சிரிச்சுக்கிட்டே உட்காருக்கிறான். அப்படியா? கல்யாணம் பண்ணி பாரு, ஊரே நம்மளை பார்த்து சிரிக்கும். நல்லாவின் பால் முழுதும் கன்றுக்களை, நறும்பூவின் மனம் முழுதும் சோலைக்கிளை, நெல்லாகும் கதிர் முழுதும் நிலத்துக்களை, நிறைகின்ற நீர் முழுதும் குளத்துக்களை, பொல்லாரும் கனி முழுதும் மரத்துக்களை, பன்னரம்பின் இசை முழுதும் யாழுக்களை, எல்லாமே பிறர் பிழைக்க காணுகின்றேன், என் வாழ்வும் பிறர் பிழைக்க வேண்டும் வேண்டும் என்கிற வாசுப மாணிக்கனாரின் கவிதை வரிகளை இந்த மறைஞாய நல்லூர் தூண்டிக்கார சாமியிடம் வரங்களாக வேண்டி, நடுவர்களே சில நடுவர்கள் அடித்து பேசுவார்கள், சில நடுவர்கள் அடித்து விட்டு பேசுவார்கள். என்னங்க சொல்றீங்க? சில நடுவர்கள் அடித்து பேசுவார்கள், சில நடுவர்கள் அடித்து விட்டு பேசுவார்கள். ஆனால் ஏழுகிற ஒவ்வொரு மேடைக்கும் ஒரு புத்தகத்தை படித்து விட்டு ஏறக்கூடிய அற்புதமான நடுவர். நீங்க சொல்ற ஒவ்வொரு இலக்கியமும் திருக்குறள் வந்து விழுகும். அவங்க பாட்டு சொல்றாங்க, அதுக்கு நிகரான இலக்கியத்தை எடுத்து வைக்கும் போதே நீங்க எவ்வளவு படித்த நடுவரும் தெரியுது. அப்படிப்பட்ட உங்கள் மேடையில் பேசுவது உண்மையிலேயே எனக்கு பெருமகிழ்ச்சி. அற்புதமாக பேசும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் இசை விற்பனர்களுக்கும் அற்புதமான ஒளி அமைப்பினுடைய புஷ்போனம் கலைவாணி ஆடியோஸ் நிறுவனத்தாருக்கும்
மண் தரையில் அமர்ந்திருந்தாலும் மணித்தமிழை ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய என் அருமை தமிழ் சொந்தங்களுக்கு இந்த சின்னஞ்சிறுவனின் இரவு நேர வணக்கம் சொல்லிட்டு நல்ல தலைப்பு நீங்க பெண்ணுடைய பார்வையில் ஆண்கள் என்பவர்கள் எப்பொழுதுமே ஜீரோ தாங்க. எப்பவுமே ஜீரோ தான். எப்பயுமே நான் என்ன கேக்குறேன், உண்மையிலே கல்யாணம் எல்லா பொண்டாட்டியும் போய் கேட்டு பாருங்களேன், இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஆண் யாருன்னு கேளுங்களேன், அவங்க சொல்லுவாங்க எங்க அப்பா, எங்க அண்ணன், ஆமா என் தம்பி. கரெக்டா சொல்றீங்க. என் அக்கா புருஷன், என் தங்கச்சி புருஷன், எழுத்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், அடுத்த வீட்டுக்காரன், ஏமா உன் வீட்டுக்காரன் அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, ஊருக்கே நடக்காம அந்த அம்மாவுக்கு அவ்வளவுதான். 25 வருஷம் வாழ்ந்தியே உன் புருஷனோட வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? என்னம்மா அப்புறம் வேற என்ன? எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியும், எவ்வளவு கேவலப்படுத்த முடியும், அவ்வளவு கேவலப்படுத்திட்டு அந்த கோனார் நோட்ஸை புரட்டி பார்த்தா கூட அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. கோனாரே வந்தாலும் அர்த்தம் கண்டுபிடிக்க முடியாது. இதுல எங்க அக்கா வந்துட்டு நாங்க உங்களுக்கு வரதட்சணை கொண்டு அது கொடுக்கணும் தெரியுமா? என்ன வரதட்சணை கொடுத்தியா? என்ன பெரிய வரதட்சணை கொடுத்தியான்னு கேட்டீங்க. அதுல நீங்க ஃபேன் கொண்டாந்து கொடுப்பா, கவனிச்சிருக்கானே? எல்லா கல்யாணத்திலையும் ஃபேன், சீலிங் ஃபேன் வைக்க மாட்டாங்க. ஆனா இவங்க சைஸுக்கு எத்தா தண்ணி ஃபேனே கிடையாது. அதெல்லாம் மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? முதல்ல எந்த கல்யாணத்துல சீலிங் ஃபேன் வச்சிருக்காங்களா? வைக்க மாட்டாங்க. டேபிள் ஃபேன் தான் வைப்பாங்க. ஆமா. எதனால? கொப்பம் கொடுக்கற காசுக்கு மேல மாட்டினா 5 விழுந்து மாப்பிள மண்டை போடுறோம். அதுலயும் என் மாமனார் எனக்கு கொடுத்தாரு பாருங்க ஃபேன், அவரை மாதிரியே ஓடுதுங்க. கிறுக்கு 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 கிறுக்குன்னு ஓடுது. காத்து வேணும்னா கையை உள்ள விட்டு சுத்தணும் போல இருக்கு. அப்படி ஒரு ஃபேனை கொடுத்துட்டு அடுத்து பீரோ, நாங்க பீரோ கொண்டு வந்தோம். எதுக்கு? உன் துணியை வைக்க கொண்டு வந்தேன். ஏக்கா உங்க மனசாட்சியில கையை வச்சு சொல்லுங்கக்கா, அந்த பீரோல 6 அடுக்கு இருக்கு. 6 அடுக்குல எத்தனை அடுக்கு உங்க புருஷன் ட்ரெஸ் வச்சிருக்கியா? பாத்தியா, மூட்டை கட்டி கீழே போட்டு வச்சிருக்காயா? அதுல யானை தனியா ஒரு கட்டப்பையில 2 கோமலத்தை கட்டி வச்சிருக்கு. ஆனா நடுவில் இந்த விஷயத்துல என் மனைவியை நான் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என் மனைவி என்னோட ட்ரெஸ் பூரா அடுக்கல அடுக்கி வச்சுட்டு மீதி 5 அடுக்கல அவ ட்ரெஸ் அடிக்க வச்சாங்க. நான் கூட நினைச்சேன் என் மேல இருக்கிற பாசத்துலதான் அடிக்கிறானே. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது மேல ஏறி நின்னுதான் அவன் 6வது அடுக்குல இருந்து எடுக்கிறான். அந்த வேட்டில் ஏறி இந்த நாள் அழுக்கு காலோட ஏறி இருப்பா போல இருக்கு. அவ கால் வச்சு அப்படியே அதுல பட்டிருக்கு. அது தெரியாம எடுத்து அந்த வெள்ளை வெட்டி எடுத்து கட்டிட்டு நான் கல்யாணத்துக்கு போறேன். போற வரவங்க சொல்றாங்க, ஏய் வாத்தியார் வீட்டுல இவங்க பண்ணி வைக்கிற வேலை நாங்க பண்ற பாரு. அடுத்து இவங்க பைக் கொண்டு வர, எதுக்கு பைக் கொண்டு வரீங்க? நீங்க சுகமா உட்காந்துட்டு போறதுக்கு பைக் கொண்டு வரீங்க. நாங்க சம்பளம் இல்லாத டிரைவரா வேலை பார்த்துட்டு தரோம். கட்டில் ஏன் நாங்க கிழிஞ்ச பாயில படுத்தா கூட சந்தோஷமா நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாங்க. கட்டில் எது கொண்டு நீ படுத்து புரளது கொண்டு வந்த? அதுவும் இந்த காலம் படுக்கதான் முடியும், புரள முடியாது. அதை சொல்லுங்க. நான் ஜெயிச்சுக்கு இனிமே கட்டில மாத்தாண்டதுல சொல்லி செய்யணும் சொல்லணும். அதுல அவங்க நான் காப்பிய ஆத்தி 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 தான் குடிப்பேன். ஒரு பாயிண்ட் எழுதி வச்சிருக்கீங்க. ஏன் நெஞ்சுக்குள்ள இருக்கிற புருஷனுக்கு சுட்டுடும். இறக்கி கொடுத்தா வேலைக்கிளைக்கு போட்டோம். எங்க அம்மாங்க, எங்க அம்மா நான் தப்பு, பொதுவாவே நம்ம அம்மா நம்ம தப்பு பண்ணோம்னா கம்பால அடிக்கும். ஆமா, கையில கம்பு இருக்கும். ஆனா ஒரு அடி நம்ம மேல படாது. பக்கத்துல அடிக்கும், செவுத்துல அடிக்கும், சார்ல அடிக்கும், துணியில அடிக்கும். ஒரு அடி நம்ம மேல படாது. எங்க அம்மா அப்படிதான், ஒரு அடி படாது. என் தம்பி அடிக்கவே மாட்டாங்க. இந்த நாள் கிச்சன்ல இருந்து என் பொண்டாட்டி சொம்ப எடுத்து அடிக்கிறாயா, கரெக்டா நெத்தில வந்து அடிக்குதியா? அப்படியா? இதுக்குன்னே ட்ரைனிங் எடுத்துட்டு போறோம். இதுல நீங்க ஆத்தி ஆத்தி குடிக்கிறீங்க நீங்க. ஆனா எனக்கு சித்ராக்கா பார்த்தா ஒரு சந்தோஷம் வந்துச்சுங்க. இந்த இன்னைக்கு நிகழ்ச்சி சொன்னீங்கல்ல, ஆமா எங்க அக்கா தானே அது. பஸ்ல ஏறணும், எங்க பட்டுக்கோட்டையில பஸ் ஏறணும் வேதாரண்யத்துக்கு பஸ் ஏறணும்னு எனக்கு சீட்டு கிடைக்கல. சரி, எங்க அக்காவுக்கு கொடுத்து சீட்டு கிடைச்சு. எப்பவுமே பொம்பளை தான் சீட்டு கிடைச்சிருமே. ஏறணும்னு சீட்ல உட்காந்துச்சு. என்னைய மாதிரி ஒரு பையன் வந்தா உள்ள ஏற அவசரத்துல தெரியாம அதை இடிச்சுட்டான். இந்த அக்கா விட்டு கலட்டு, நீ எல்லாம் அக்கா தங்கச்சோட பிறந்திருக்கியாடா, நீ எல்லாம் பொம்பளை அடிக்கிறதுன்னு பஸ்ல வரடா, நீ எல்லாம் அது எனக்கு அர்த்தம் புரியல. அது என்ன? அது அதுக்குதான் தெரியும். விட்டு கலட்டுதுங்க. எனக்கு ரோசெல்லாம் பொத்துக்கிட்டு வருது. தெரியாம தான் இடிச்சான். அதுக்கு போய் ஒரு ஆம்பளை பையில பஸ் வச்சு திட்டியன்னு கேட்கலாம்னு நினைக்கிறேன். அந்த பையன் சிரிச்சுக்கிட்டு நிக்கிறான். ஆடா மானம் கட்டவன, ஒரு ஆம்பளையை திட்டும் போது ஆம்பளை எனக்கே இவ்வளவு கோவம் வருது, உனக்கு ஏன்டா கோவம் வருதுன்னு கேக்குறேன். அதுக்கு அந்த பையன் சொல்றான், பார்த்த 5 நிமிஷத்துக்கே எனக்கு இந்த கலட்டுது, இதையும் ஒருத்தன் கட்டி குடும்பம் நடத்துறானே, நான் அவனை நினைச்செஞ்சிருச்சேங்கிறானே. அப்படிதான் சொன்னா
உன் வாய் வந்து பஸ்ல வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. நீ என்ன வாழ்க்கை வாழ்றீங்க என்ன? நான் ஒண்ணு வேண்டாம். இந்த குடும்பம் அப்படின்ற வார்த்தையை பிரிச்சு பாருங்களேன். குடு குட்ட இன்பம் வருங்க. கொடுக்கணும், அன்பை கொடுக்கணும், பண்பை கொடுக்கணும், பாசத்தை கொடுக்கணும். எங்களை மாதிரி ஆம்பளை எல்லாம் 30ஆம் தேதி ஆனா சம்பள கவரை கொடுக்கணும். கொடுத்தாத்தான் குடும்பம். கொடுக்குறீங்களா நீங்க? நாங்களாம் காசு கொடுத்தாத்தான் ஹஸ்பண்ட், இல்லாட்டி காலையில சஸ்பெண்ட். எப்ப காசு கொடுக்குறோம் அப்பதான் புருஷனாவே அப்பாயின்மெண்ட். காசு கொடுத்தா அத்தான், இல்லைன்னா சத்தம். காசு கொடுத்தா மாமா, இல்ல வாழ்க்கை புற கோமானு. கட்டுன பொண்டாட்டி கூட காசு இருந்தா தான் மதிக்கிறான்னா, காசுக்கு கொடுக்குற மரியாதையை கட்டுன புருஷனுக்கு கொடுக்கலையே. நீங்க தான் எங்களை ஹீரோவா நினைக்கிறீங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களே. ஒரு காலத்துல அம்மிக்கல் பெருசா இருக்கும், ஆட்டுக்கல் பெருசா இருக்கும், உரலு பெருசா இருக்கும். அது ஆட்டுன எங்க ஆயா ஒல்லியா இருக்கும். இன்னைக்கு அம்மிக்கல் சுருங்கி மிக்சி ஆயிடுச்சு, ஆட்டுக்கல் சுருங்கி கிரைண்டர் ஆயிடுச்சு, உரல் சுருங்கி மிஷின் ஆயிடுச்சு. அதை ஆட்டுற என் ஆளு இப்படி ஆயிட்டான். ஆட்டுற பொருள்லாம் குண்டா இருந்த ஆட்டுற ஆளு ஒல்லியா இருந்தப்ப வாழ்க்கை சந்தோஷமா இருந்துச்சு, புருஷனை மதிச்சு. இன்னைக்கு ஆட்டுற பொருள் எல்லாம் சுருங்கிச்சு, ஆட்டுற ஆளு குண்டா ஆயிடுச்சுன்னா மனுஷனா இப்படி வளரணுங்க. என்ன அது பேச வரைக்கும் உட்காந்து அதெல்லாம் போன வாக்கில் போயிட்டு டக்குன்னு வந்துருக்கு. போயிட்டு வந்துடுடா. அவன் ஆட்டோன்னு சொன்னோன்னா அவன் அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான் போல. ஒன்னாலதான் மட்டி மட்டமா ஓடிக்கிட்டு இருக்குது. அடே போ போ, நீ எங்க போறன்னு எனக்கு தெரியும். போ நீ போ, டைம் ஆயிடுச்சு போ. எப்படி கரெக்டா அப்படி சொல்றீங்க? போன வேகத்துக்கு சீக்கிரமா வந்துரு. போ. அப்படியா? அரு போ. கண்டுபிடிக்கீங்க. ஒரு ஆம்பளையோட மனசு ஆம்பளைக்கு தான் தெரியும். என்ன பேசிக்கிட்டீங்க? அதுல அந்த அக்கா வந்து சொல்லிச்சு, நாங்க புருஷன் சாப்பிட்டு. நீங்களா சொன்னீங்க? புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தட்டுல எச்சி தட்டுல சாப்பிடுவாங்க. பொதுவா கல்யாணமான புதுசுல எல்லா பொண்டாட்டியும் இப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்? எதனால? அன்பு பண்பு பாசமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கல்யாணமான புதுசுல சமைக்கும் போது குண்டான திறந்து போட்டுக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டே சமைக்கிறது. அதுல பள்ளி விழுந்தாலும் கேள்வி இல்ல, பாச்சா விழுந்தாலும் கேள்வி இல்ல, புழு விழுந்தாலும் கேள்வி இல்ல, பூச்சி விழுந்தாலும் கேள்வி இல்ல. எல்லாத்தையும் போட்டு சமைச்சு கூட நம்ம தட்டை போட்டு விட்டு ஒரு டயலாக் சொல்லுவாங்க. கவனிச்சீங்களா? என்ன டயலாக்? நீங்க சாப்பிடுங்க, நான் இருந்தா சாப்பிடுறேன். நீங்க சாப்பிடுங்க, நான் இருந்தா சாப்பிடுறேன். என்ன சோறா தின்னு புட்டு நாம உயிரோட இருந்தா இதுக்கு பூரா வச்சு சோதனையில நம்மள பயன்படுத்திட்டு இருக்குது. நான் என்ன கேட்கிற நடுவுல, உறவுகள்லாம் எல்லாமே உறவுகள் தானே. இப்ப உங்களுக்கு எனக்கு சண்டை. ஆமா. இப்ப நான் யாரை திட்டணும்? சண்டை போட்டவங்கள தான் திட்டணும், என்னைய தான் திட்டணும். நீங்க யாரை திட்டணும்? உங்களை தான் திட்டணும். நான் என்ன கேட்கறேன்க்கா, புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் சண்டைனாலும் புருஷனை தான் திட்டுறீங்க, மாமியாவுக்கும் மருமகளுக்கும் சண்டைனாலும் புருஷனையே திட்டுறீங்க. அது ஏன்னு கேட்கறேன். ஏன்னு எனக்கு தெரியும். அதுல எதையா மனுஷனுக்கும் புருஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னக்கா? தப்பு பண்ணிட்டு திட்டுவாங்கன்னா அவன் மனுஷன், தப்பே பண்ணாம திட்டுவாங்கன்னா அவன் தாங்க புருஷன். அப்ப நாங்கெல்லாம் புருஷன் தான். ஆமா. நீங்க நல்லா அதுல எல்லா பொண்டாட்டியும் இந்த டயலாக சொல்லாம இருந்ததே இல்ல. சண்டைன்னு வந்துட்டுமே, இந்தாருங்க, உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமா? உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமா? ஒரு மாசம் முன்னாடி என் வீட்டுல சரியான சண்டைக்கா. பள்ளிக்கூடம் போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வர என் பொண்டாட்டி ஆரம்பிச்சுட்டா, இந்தாருங்க, உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல உங்க அம்மா முக்கியமான்னா. வந்துச்சு கோவம், சனியை முடிச்சு சனி. எப்ப பார்த்தாலும் அழுது அழுது என் குடும்பத்தை இப்படி நாசமா ஆக்கிட்டேடி, எப்ப பார்த்தாலும் இப்படி கண்ணீரை வடிச்சு என் சந்தோஷத்தை கெடுக்கிறீங்க. வந்துச்சு கோவம். என்னை கஷ்டப்பட்டு 10 வளர்த்து ஆளாக்கி என்னை ஈயரும் பண்ணாம பாதுகாத்து என்னை வாத்தியார் வரைக்கும் படிக்க வச்சு என்னை கை நிறைய சம்பளமும் இந்த சமூகத்துல நல்ல மரியாதையை வாங்கி கொடுத்த எங்க அம்மா தாண்டி எனக்கு முக்கியம். வீட்டை விட்டு வெளியே போட்டீங்க. அவ்வளவு தைரியமா சொல்லிட்டீங்களா? அப்படின்னு சொல்ல நினைச்சேன். நினைச்சனா சொல்ல முடியாது. எப்படி முடியும்? ஏன்? ஏன் சொன்னா எனக்கும் ஜோறு போட மாட்டான், எங்க அம்மாளுக்கும் ஜோறு போட மாட்டான். இவளை கட்டின பார்த்துக்க எங்க அம்மாலையா பட்டினி போட முடியும்? உடனே எப்படி தெரியுமா எல்லா ஆம்பளையும் சமாளிப்போம். நீ எவ்வளவு காலம், நீ எவ்வளவு காலம், இன்னும் கொஞ்ச காலம் எல்லாம் சரியாயிடும்னு சொல்லணும். சொன்ன அந்த கொஞ்ச காலம் யாருக்குன்னு சொல்லப்படாது. ஏன்னா கதவுக்கு அங்கிட்டு நின்று அம்மா கேட்டுக்கிட்டே நிற்கிறியா, இவன் நமக்கு சப்போர்ட் பண்றானால பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்றானு இவங்க கிட்ட மாட்டுக்கு நாங்க படுற பாடு இருக்குதே. நான் என்ன கேட்கிறேன், உங்க பொண்டாட்டிக்கு உங்க அம்மாவுக்கு சண்டை வந்தா நீங்க யார் பக்கம் போய் நிப்பீங்க? நான் பீரோவுக்கு பின்னாடி பக்கம் போய் நின்னுக்குவேன். அதான் சேஃப்டியான இடமா இருக்குது. அங்க போய் நின்னுக்குவீங்களா? அங்கதான் அடி விழுகாது. இவரெல்லாம் கொல்ல பக்கம் போயிருவாரு. ஏன்னு கேளுங்க, அந்த பீரோவுக்கும் அந்த செவுத்துக்கு நடுவில் சின்னூண்டு கேப் தான் இருக்கு. நான் டக்குன்னு உள்ள போயிட்டு அங்கிட்டு வந்துருவேன். என் பொண்டாட்டி கையை மட்டும் தான் உள்ள வந்துட்டு போவோம். அந்த அளவுக்கு தான் சைஸ். சித்ராக்காவோட பெரிய சைஸா? சித்ராக்காவோட என்ன, அதுக்கிட்ட பிச்சை எடுக்கணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க நடுவுல. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமா, என் மனைவியோட அம்மா தான்
என் மனைவியோட அம்மா எனக்கு என்ன வேணும்? உங்க மனைவியோட அம்மா. மாமன் மாமியாரு நான் எப்படிக்கா கூப்பிடுவேன்? அத்தை கூப்பிடுவீங்க. இப்ப எனக்கு ஒரு அம்மா இருக்குல்ல, என் மனைவிக்கு என்ன ஒரு வேணும்? அத்தை. எப்படி கூப்பிடணும்? அத்தைன்னு தான் கூப்பிடணும். எங்க அவங்க அம்மா நமக்கு அத்தை. ஆமா. நம்ம அம்மா அவங்களுக்கு உங்க அம்மா, உங்க ஆயா, உங்க ஆட்டாக்காரி, அந்த கிழவி, அந்த கவட்டக்காரி, அந்த கொண்டகாரி, அந்த சண்டைக்காரி, அது இது எது? அவங்க அம்மா நமக்கு அத்தை. அத்தை. நம்ம அம்மா அவங்களுக்கு உங்க அம்மா. அதுன்னு சொல்லும் போது கவனிச்சிருக்கீங்களா? உங்க அம்மா, உங்க அக்கா, நொண்ணு, தொம்பி. அப்ப வாயில வசம் வச்சு தேய்க்க. இவ்வளவு லைவ்லியா சொல்றீங்களா? எப்படி எத்தனை வருஷம் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு? 10 வருஷம் ஆயிடுச்சு. நீங்க வந்து எங்க குடும்பம் வேலைங்க. பொதுவா எல்லா மனைவியையும் 3 வகையை பிரிக்கலாம்க்கா. மனைவியையும் வகையை பிரிக்கலாம். எல்லா மனைவியையும் இந்த 3 வகையில பிரிச்சலாம். எத்தனை வகையா? 3 வகை தான். 3 வகை. இப்ப நமக்கு சாப்பாடு போடுறாங்க, சாம்பார்ல உப்பு இல்ல, குழம்புல உப்பு இல்ல. சரி. நான் குழம்புல உப்பு இல்ல அப்படின்னே அல்சேஷன் ஆகி அவுத்துட்ட மாதிரியே கத்துவான். அவ கத்துவா, நம்மள கத்த விட மாட்டான். இவ கேட்டகரி நம்பர் 1. சரி. கேட்டகரி நம்பர் 2. நாடு குழம்புல உப்பு இல்ல, ஒண்ணு இல்ல. 7 மணிக்கு ஊத வேண்டிய சங்க இங்கேயே ஊதிடுவான். லைவா இருக்குது. இது கேட்டகரி நம்பர் 2. இவ அழுவா, ஆனா நம்மள அழுக வைக்க மாட்டான். கேட்டகரி நம்பர் 2. கேட்டகரி நம்பர் 3 இருக்கிறது. இதுதான் டேஞ்சர். நானே குழம்பு வச்சிருக்கிறா, உப்புள்ள உப்புள்ளனோட அவ திட்ட மாட்டா, கட்ட மாட்டா, அழுக மாட்டா, நம்மளையே முறைச்சு பார்ப்பான். என்ன அர்த்தம் அப்படின்னா? அண்ணே, நமக்கு அமைஞ்ச மனைவி நம்ம என்ன சொன்னாலும் சத்த போடாம சைலண்டா இருக்கிறாளேன்னு சந்தோஷப்படாதீங்க. அதுதான் நமக்கு சோத்துல விஷம் வைக்கிற குரூப். இதுக்கு தான் நம்ம கொஞ்சம் உஷாரா இருக்கணும்னா, இதுகள்கிட்ட மாட்டிக்கு நாங்க படுற பாடு இருக்குதே, எங்க சந்தோஷமா இருக்கேன்னு கேட்கிறேன். நம்மள எனக்கு காலம் மாறிடுச்சுங்க, எல்லாமே மாறிடுச்சு. உங்க வயசுல நீங்க எத்தனை வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போனீங்க? நம்ம ஒரு 6 வயசுல. அப்பெல்லாம் 5 வயசு 6 வயசுல தான் பள்ளிக்கூடத்துக்கு போனோம். அப்ப ஏதுங்க பர்த் சர்டிபிகேட்? அப்ப ஏது ஆதார் அட்டை? அப்ப ஏது நீட்டு? ஒரே நீட்டு. நீட்டு கைய நீட்டு. இதான் அந்த காலத்து நீட்டு. கைய மடக்கி காதை தொட்டா தம்பி நீ பள்ளிக்கூடத்துக்கு வயசு வந்துச்சு, பள்ளிக்கூடத்துக்கு உள்ள வாடானாங்க. காதை தொடர்னா தம்பி நீ பள்ளிக்கூடத்துக்கு வயசு எல்லாம் போயிட்டு அடுத்த வருஷம் வாடானாங்க. அதையும் பள்ளிக்கூடத்துல கொண்டு போய் விடும்போது எங்க தொட்டா நம்மளை இங்கேயே விட்டுட்டு போய் வாங்கி நம்ம பையன் நைஸா இப்படி இழுப்பான். அப்பா கைய பிடிச்சு துடுறோம் துடுறோம் துடுறோம். ஏன் அது ஒரு கௌரவ பிரச்சனை. இவன் என்னை விடுறான், என்னை விடுறான், அப்பா தொடுறான்றா புள்ள விடுறாங்கிறான். ஒரு மாதிரி இழுத்து தானே பள்ளிக்கூடத்துல சத்தம். ஆனா இன்னைக்கெல்லாம் 5 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாங்க. 2 வயசானா போதும். இந்த வாயில வச்சிருக்கிற விரலை எடுத்துவிட்டு அம்மா அப்பானா போதும். ஐயோ என் புள்ள பேசிருச்சு, முதல்ல இதை கொண்டு போய் எங்கேயாவது தள்ளணும். அப்படி தள்ளனா தான் நான் வீட்டுல நிம்மதியா சீரியல் பார்க்கலாம், இந்த வேலை சமாளிக்க முடியும். பெத்த தாயை கொண்டு போய் 2 வயசுல பள்ளிக்கூடத்தை சேர்க்குதே. இன்னைக்கு காலம் மாடிச்சாலையாங்க. ஒரு காலத்துல நாம பள்ளிக்கூடத்தை தேடி போனோம், இன்னைக்கு நாம பள்ளிக்கூடத்தை தேடி போண்டா. பள்ளிக்கூடமே நம்மளை தேடி வருது. விடியாம 7 மணிக்கு நம்ம வீட்டு வாசல்ல மஞ்சள் கலர்ல ஒரு வண்டி வந்து நிற்கும். சத்தியமா சொல்றாங்க, நாய் பிடிக்கிற வண்டி மாதிரியே இருக்கும். அந்த வண்டியை பார்த்தோன்னா குடும்பமே பதறாங்க. ஏன் எந்திரத்துல பஸ் வந்துச்சுன்றா, ஏன் எந்திரத்துல வேணும் வந்துச்சுன்றா. நம்ம பையன் செவனேன்னு மல்லாக்கப்படுத்துட்டு கொட்டை விட்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஓங்கி மிதிச்சு எழுப்பி அவன் மண்டையில ஒரு குண்டா தண்ணியை ஊற்றி ஒருத்த சொப்ப போடுறான், ஒருத்த ஜாம போடுறான், ஒருத்த டவுசர் மாட்டான், ஒருத்த சட்டை மாட்டான், ஒருத்த சுவ போடுறான், ஒருத்த டையை கட்டான், ஒருத்த நோட்டு எடுக்கிறான், ஒருத்த புத்தகம் எடுக்கிறான். நம்ம நேற்று நைட்டு 7 மணிக்கு சுட்டுட்டுலையே, மறுநாள் காலையில 7 மணிக்கு சுட வச்சு கொத்தனார் என்னக்கா சாந்து குழைச்சு பூசுறாரு. இந்த அம்மா சாம்பார்ல குழைச்சு அவன் வாயில பூசும் பாருங்க. திம்பானா எனக்கு இட்லி வேண்டாம், எனக்கு இட்லி வேண்டாம், புரிதலுக்கு கொடுத்து கொண்டு திங்கித வர அவங்க அப்பனை மாதிரியே திருட்டு முடி முடிச்சுக்கிட்டு அவன் திங்காதக்கு இவங்க அப்பா என்னையா பண்ணுவான். அவன் வாயில வச்சு அமைக்கப்பட்டு ஏற்கனவே 50 பேர் உட்கார வேண்டிய பஸ்ல 80 பேர் உட்காருப்பாங்க. இவனை கொண்டு போய் 81 புளிப்பானையில புளி அமுக்கிற மாதிரி அமைக்கப்பட்டு இந்த அம்மா கீழே நின்றுக்கிட்டு சொல்லும், எங்க மம்மிய பார்த்து டாட்டா சொல்லு டாட்டா. இவன் உள்ள அறந்துன்னு சொல்லுவான், அம்மாவே இல்ல, அம்மாவே இல்ல, குடும்பம் குடும்பமா இல்ல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பிரைவேட் மெட்ரிகுலேஷன் போற பயல் ஓப்பரா, அதுல இந்த 5வது வரைக்கும் போற பயல் ஓப்பரா, இங்க ஒரு டை கட்டிருப்பான், இங்க ஒரு பெல்ட் போட்டுருப்பான். ஆமா டை. அதை நல்லா இழுத்து இறுக்கி போட்டுருப்பான். ஏன்? எதனால? ஸ்டைலா, யூனிஃபார்மா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. காலங்காத்தால 7 மணிக்கு வச்சு திணிச்சது இப்படி வந்துடக்கூடாதுன்னு இங்க ஒரு கட்டு. சரி. அப்ப பெல்ட் அப்படி போயிடக்கூடாது, இங்க ஒரு எடுத்து கட்டு.
அதையும் மீறி வந்துடும். ஏன் பக்கத்து தள்ள இருக்கிற பள்ளிக்கூடத்துக்கு 52 ஊரை சுத்தினா இவனுக்கு வைத்த கலக்கமா இல்லையா? ஏத்தி இறக்கி இவன் எப்படா இறக்குதுன்னு இருப்பான். அதுக்குன்னே ஒரு அம்மாவை பள்ளிக்கூடத்துல காசு கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்க. அது பேர் ஆயி அம்மா. ஆயாமாங்க. ஆயாமாவா? அதுக்கு என்ன வேலை? அதுதான் வேலை. அந்த ஆயி அம்மா பார்த்தோன்னா இவன் ஹவுஸை பிடிச்சமா அட கரகம் முடிச்சோன்னே சனி ஞாயிறு 2 நாள் லீவில் பார்க்காம ஏன்டா திங்கக்கிழமை வந்து என் உயிரை வாங்கி தொலைகிறேன், உனக்கு கழுவி என் கைரேகை தேஞ்சதுதான்டா மிச்சம்னு இவனை திட்டிக்கிட்டே கொண்டு போய் கழுவி சுத்தம் பண்ணி கொண்டாந்து நிப்பாட்டினா அடுத்த 5 பையன் வரிசையா டவுஸை பிடிச்சி நிற்கிறேன் ஆயாம்மான்னு. நான் என்ன கேட்குறேன், நீங்க பெத்த பிள்ளை தானே? நீங்க பெத்த பிள்ளையவே உங்களால 5 வயசு வரைக்கும் வீட்டில் வச்சு வளர்க்க முடியலையே, எங்க அம்மா பெத்த பிள்ளை எங்களை நீங்க எப்படி பத்திரமா பார்த்துக்கீங்க நான் கேட்குறேன். அதுலயும் இவங்க ஒரு பாடுபடுத்தினாங்களா, இந்த பள்ளிக்கூடங்களுக்கு போய் அந்த பையனை ஒரு பாடுபடுத்துறாங்கல்ல, இப்போ அந்த பையனை ஒரு பாடுபடுத்துவான். நல்லா ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு பேக்கெல்லாம் மாட்டிக்கிட்டு வேனுக்குள்ள ஏற்றும் போது சொல்லுவான், என்னடா வருதா? வர்ற மாதிரி இருக்கு. டேய் ஒண்ணு வருதுன்னு சொல்லு, இல்ல வர்றேன்னு சொல்லு. வருதா? வர்ற மாதிரி இருக்கு. பள்ளிக்கூடம் வர வரைக்கும் தாங்குமா? அண்ணா ஒரு 5 நிமிஷம்ண்ணே, எல்லா வீட்லையும் இது 5 நிமிஷமா போய் தொலைப்பு உள்ள கொண்டு போய் வச்சு வரும் வல்ல இருடா வரும் வருதா வல்ல முக்கரும். அது நான் ஏடிஎம் கார்டை உள்ள விட்டு சொல்லி விழுக்கிறதுக்கு நீ காலையிலேருந்து படுத்துன பாட்டுக்கு அவன் பங்குக்கு படுத்துறான். நீங்க மாத்தி இப்படி படுத்துறீல, இதுல செவனேன்னு ஓரமா உட்காந்துருக்கிற புருஷனை கேவலப்படுத்துறீல, எங்க சந்தோஷமா எங்களை இருக்க வரீங்கன்னு கேட்கிறேன். இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. கல்யாணம் ஆயிடுச்சு தானே? ஆமா, கல்யாணம் ஆனதுலாம் 2 புள்ள. சிலபஸ் மாறிடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி சொன்னேன். அப்போ உங்கள்கிட்ட தான் இந்த கேள்வியை கேட்கலாம். கல்யாணம்னா என்னக்கா? கல்யாணம்னா இதே கேள்வி எங்க ஊர்ல ஒரு பையன் கேட்டான். கல்யாணம்னா என்னப்பா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? கல்யாணம்னா என்ன தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை காட்டுவாங்கப்பா, அந்த பொண்ணு வந்து அப்புறம் காட்டுன்னு காட்டும், அதுக்கு பிறகு தான்டா கல்யாணம்னாரு. தமிழ்நாட்டுல யாருமே இப்படி கல்யாணத்துக்கு ஒரு விளக்கம் சொன்னது இல்லைங்க. கல்யாணம்னா என்னன்னு நம்ம மறைஞாதி நல்லூர்ல ஒரு பெரிய வாட்டி கேட்டேன். அவர் சொன்னாரு, 10 பொருத்தம் பார்த்து 9 கிரகங்கள் சேர்த்து 8 திசையில வறுக்கிற மாதிரி 7 ஜென்மத்துக்கு நல்லா இருப்போம்னு சொல்லி 6 வகையான சாப்பாட்டை போட்டு 5 பூதத்தை சாட்சியா வச்சு 4 வேதத்தை ஓதி 3 முடிச்சு போட்டு 2 மனசு ஒன்னா சேர்றதுதான் கல்யாணம் சொன்னார். அருமை அருமை அருமை. 10ல ஆரம்பிச்சு 1ல முடிச்சாரு. ஏன்? உனக்கு நல்ல மனைவி அமையலாம், உன் வாழ்க்கை 0வா ஆயிடும்னு சொல்லாம சொன்னார். அது அந்த காலம் 1960 1976ல. இன்னைக்கு 2026ல கல்யாணம்னா என்னன்னு கேட்டா அவரே சொல்றாரு, அங்காளி பங்காளி சொந்தம் சொல்லி எல்லாருக்கும் சொல்லி அனுப்பி 1000 பத்திரிக்கை அடிச்சு 2000 பேருக்கு வயிறார சோறு போட்டு நம்ம தலையில நாமளே மண்ணவாரி போட்டுக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். கல்யாண மண்டபத்துல ஐயர் சொல்றாரு, கவனிச்சிருக்கீங்களா? நல்ல நேரம் முடிய போறது பொண்ணை கூட்டு வாங்கோ, நல்ல நேரம் முடிய போறது பொண்ணை கூட்டு வாங்கோ, நல்ல நேரம் முடிய போறது பொண்ணை கூட்டு வாங்கோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? பொண்ணு வந்தா மாப்பிள்ளையோட நல்ல நேரம் முடிய போகுதுன்னு அர்த்தம். போட்டாக்கிறப்ப சொல்லுவார், மாப்பிள்ளை குளோஸ், மாப்பிள்ளை குளோஸ், மாப்பிள்ளை அன்னையோட குளோஸ். சாரி கணக்க கட்டுவாங்க. எத்தனை முடிச்சு போடுவாங்க? 3 முடிச்சு போடுவாங்க. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. கல்யாணமான எத்தனையோ ஆண்கள் இங்க உட்கார்ந்துக்கிறீங்க, மனசாட்சியில கைய வச்சு சொல்லுங்க, நான் என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டும் போது நான் தாண்டா என் கையால 3 முடிச்சு போட்டேன் அப்படின்ற அண்ணன் கை தூக்கி இருக்காருல்ல, அவர் போட்டோகிராஃபர் தூக்கிட்டாருல, எல்லாத்துக்கும் பொசுக்கு தூக்குறாரியா. என்ன அவர் தூக்குறாருன்னு அவருக்கும் தெரியல, பாக்குறவங்களுக்கும் தெரியல. அதுவும் 3 முடிச்சு போட்டிருக்கும் போலயே. கரெக்டா அதோட இது இனத்து அந்த 2 நாய் ஒரு பொம்பளை நாய்க்காக தான் சண்டை போட்டுக்குது. ஆனா 3 முடிச்சிங்க. எங்க 3 முடிச்சு போட்டோம்? இப்படி தானங்க கொண்டுகிட்டு போனோம். யாரு புடுக்கனா, யாரு கட்டனா, யாரு முடிஞ்சோம். நான் எங்க ஊராங்கதை சொன்னேன், என் கல்யாணத்துல இப்படித்தான் தாலியை எடுத்துக்கிட்டு போனேன். யார புடுங்கினாங்க, யார கட்டினாங்க, யார முடிஞ்சாங்க. நான் கட்டடா, நீ தாண்டா கட்டின. என் அக்காலும் என் தங்கச்சியும் கட்டின தாலிக்கு நான் புருஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். நான் மட்டுமா? தமிழ்நாட்டுல பல பேர் அக்கா தங்கச்சி கட்டின தாலிக்கு தான் புருஷனா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா, ஒரு 3 முடிச்ச கூட எங்களால நிம்மதியா போட முடியலையே. ஒரு 3 முடிச்சான கண்ண வர்றான், வராத என் கண்ண வர்றான். அவன் தான் வாரத்துக்கு 3 நாள் வரானே வக்கத்தவன், அப்புறம் வராத நொன்னே வர்றான். அவங்க கண்ணு வந்து ஆடுறல்ல, இதே நம்ம அக்கா தங்கச்சி வரட்டுமே. இஞ்சி தின்ன குரங்க எங்கேயா பாத்திருக்கீங்களானே? அன்னைக்கு நம்ம பொண்டாட்டி முகரையில பாக்கலாம். எப்படிதான் கொஞ்சம் லைவா திரும்பி காமிங்க.
ஒரிஜினலா இருக்கு. இப்படியே உட்கார்ந்து வாசல்ல கொடுக்கணும். இதுல வந்து நின்னுட்டு நீங்க எங்க குடும்ப உறவுகளை பாதுகாக்கிறீங்க. நம்முடைய ஆண் என்பவன் எப்படி தெரியுமா? அவன் தியாகிங்க. ஆஹா. நீங்க எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் எவ்வளவு கேவலப்படுத்தினாலும் அவன் ஒரு தியாகியாகத்தான் வாழ்றான். அவனை நீங்க வெறும் ஜீரோவா தான் எப்பவுமே பாக்குறீங்க. கணவன் மட்டுமில்லங்க, கணவனின் பனியன் கூட அந்த குடும்பத்திற்காக உழைத்துக் கொண்டே இருக்கும். கணவனின் கிழிஞ்சு போன பனியன் கூட அந்த குடும்பத்துக்காக உழைக்கும். உங்களுக்கு சந்தேகம் இருந்தா கிச்சன்ல போய் பாருங்க. பிடி துணி ஏது, அவன் பனிய, அவன் டவுசர், அவன் கைலி, அவன் வேட்டி, அவன் சட்டை. எந்த வீட்டுல புடவை பிடி துணியா இருக்குதா? எந்த வீட்டுல அது இல்ல நைட்டி பிடி துணியா இருக்குதா? வாய்ப்பில்ல. பனியன் கூட அந்த குடும்பத்துக்காக உழைக்குது. அதுல அந்த பனியனை வாசல்ல போட்டு மிதிக்கும் போது கவனிச்சிருக்கலாம். எப்படி வாசல்ல போட்டுட்டு இந்த அவங்க பொண்டாட்டி போறீங்க நல்லா மிதி, நல்லா மிதி. அவனைத்தான் மிதிக்க முடியல. அவன் போட்ட பனியனையாவது மிதிப்பான்டானே. அந்த பனியனை மிதிச்சா கூட, அந்த பனியன் கிழிஞ்சா கூட அந்த குடும்பத்துக்கு உதவுற மாதிரி நீங்க எங்களை எவ்வளவு அசிங்கப்படுத்தி எங்களை ஜீரோவாக்கி ஓரமா வச்சாலும் அந்த குடும்பத்திற்காக உழைக்கிறானே அந்த ஆண், அந்த ஆணை இனிமேலாவது புரிஞ்சு ஹீரோவா ஏத்துக்கங்கன்னு சொல்லி இன்றைக்கல்ல இனி வரும் காலங்களிலும் கூட பெண்களுடைய பார்வையில ஆண்கள் ஹீரோவா இல்ல, ஜீரோவாகத்தான் இருக்கிறோம் என்ற அற்புதமான தீர்ப்பை வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு இதுவரை இந்த சிவனின் பேச்சுக்கும் செயல்படுத்தவர்கள் அத்தனை பேரின் பொற்பால்களை தொட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. ரொம்ப யதார்த்தமான ஒரு பேச்சு. ஒரு பெரிய கைத்தட்டல கொடுத்துடலாம் ராமச்சந்திரன் சாருக்கு. நிறைய விஷயங்கள் பெண்கள் என்ன பண்றோம்னு சொல்லி அலசி அடி புடிச்சு கடைசி பனியன்ல வந்து துவைச்சு அடிச்சிருக்கிறீங்க பாருங்க. நிறைய விஷயங்கள்.